ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மேக்ரோனி பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதெல்லாம் பார்க்கலாமாங்க. இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தாவை ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டுடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு மேக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து விட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. பாஸ்தா நமக்கு குழஞ்சிடும், உடைய ஆரம்பிச்சிடும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வெந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் வரையும் பாருங்கள், ஆனால் அதுக்கு மேலே டைம் எடுக்காது பாஸ்தா வேக. இப்போ இங்கே கரெக்டாக எனக்கு 9 நிமிஷம் ஆச்சுங்க. நமக்கு பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக அழுத்தி பார்த்தோன்னாலே தெரியும் பாஸ்தா நல்லா இப்போ வெந்துருச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பாஸ்தா நல்லா அவ்வளோ உதிரியாக நல்லா அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதில் நமக்கு பாஸ்தா செய்யும்போது அதோட குக்கிங் டைம் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த பாஸ்தாவை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை பாஸ்தா செய்யும்போது சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறணுங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இது ஆறுற கேப்பில் நமக்கு இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் செய்யும்போது நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. ஒட்டாத நல்லா இன்னும் உதிரியாக வரும் நமக்கு. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஒரு 30 செகண்ட் மட்டும் வதங்கினா போதும். பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்கலைன்னா இதை தக்காளிக்கு பியூரேவாக கூட சேர்த்துக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டு நல்லா அடித்து விட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா குழைவாக வதங்கி வர்ற வரை 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேப்சிகம், அதாவது குடமிளகாவி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை 2 சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை நீட்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட உங்களுக்கு என்ன காய், கேபேஜ், ஃப்ரெஷ் பட்டாணி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாவுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி சாஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம், நல்லா கம்மியாக சேர்த்துட்டா போதும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. காயெல்லாம் பொடியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இப்போ இங்கே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. காயெல்லாம் நமக்கு வதங்கி வந்துடுச்சு. அதாவது காய் ரொம்ப குழைய வேக தேவையில்லைங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு பாஸ்தாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதோட சாஸ் சேர்த்துக்கலாம். இங்கே 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், அதாவது டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட சாஸ் இல்லை, சாஸ் சேர்க்கலை, பிடிக்கலை அப்படின்னா தக்காளியை நல்லா பியூரேவாக அடித்து சேர்த்துக்காங்க. அதுவே போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை 1 நிமிஷத்துக்குள்ளே வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை சாஸ் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இங்கே சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருந்தால் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேங்க. பெப்பர் சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல.
இதை சேர்த்துவிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நம்மளோட பாஸ்தா வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. நமக்கு எப்போவுமே நூடுல்ஸ் பாஸ்தா செய்யும்போது அதோட குக்கிங் டைம் தாங்க ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா குக் ஆகி நல்லா உதிரியாக வந்துருச்சுன்னா நமக்கோட ஃபுட்டு வந்து செம்மவே டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நல்லா ஃபைனாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் காய் வதக்கும் போது முட்டை கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.